அது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுதா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாப்அப் மெசேஜும் வருதா, ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதனால் இந்த ஆட்ஸ் இப்படி வருது, என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ரோம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ க்ரோமில் நம்ம ஆட்ஸ் வந்து ஈஸியாக அதை பிளாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்ஸ் எப்படி ப்ரோ எனக்கு வருது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அலோவ் கொடுப்பீங்க. ஜஸ்ட் இந்த ப்ளே ஸ்டோர்லையாக இருக்கட்டும், அந்த ஏபிகே ஃபைனாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் அலோவ் கொடுத்தா தான் அந்த அப்ளிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணக்கலை அந்த அலோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்லாம் எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 டாட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸை அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோமில் உங்களுக்கு அன்வான்டாக ஏதாச்சும் மெசேஜோ நோட்டிஃபிகேஷனோ அதெல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது. இல்லை ப்ரோ எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த இதை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்காங்க. ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க மட்டும் அந்த பர்டிகுலர் மட்டும் ஆஃப் பண்ணிக்காங்க. அப்போ வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன், நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் கொடுத்து வச்சுருப்பீங்க. இது அலோவ் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அலோவ் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா பிளாக்ல போட இப்போ வந்து லொக்கேஷன் அப்படிங்கிறத வந்து நான் பிளாக்ல போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு கூட பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நம்மளோட லொக்கேஷனை யாராச்சும் ட்ராக் பண்ணுறது மூலிமா நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு வச்சு நான் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கேமராவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு கூட கேமராவை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யாராச்சும் உங்கள் மொபைல் வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேமரா ஆப்ஷன் வந்து கேமரா வந்து ரன்னிங்கில் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை பிளாக் பண்ணி வைக்கிறது மூலிமா அந்த கேமரா வந்து ஆன் ஆகாது. ஸோ நம்ம அலோவ் பண்ணால் மட்டும் தான் கேமரா வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக்ல போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்து மைக்ரோஃபோனும் நீங்கள் வந்து பிளாக்ல போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் மொபைல் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து ஹேக்கரை பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அதை ஈஸியாக வந்து கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மெயினான பாயிண்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அன்வான்ட் ஆட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலோவ் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த அலோவ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அது என்ன பண்ணால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அலோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஸோ அதெல்லாம் பிளாக்ல போட்டுருங்க. ஜஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ 76 இது பார்த்தீங்கன்னா நான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே அந்த மாதிரி லிங்க் ஆப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு நிறையா இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, நேராக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடுங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா எந்த அன்வான்ட் ஆட்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அது எதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்போ வந்து பேக் வந்துடலாம் வாங்க. அடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பாப்அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த பாப்அப்னு இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரோம்குள்ளே போய் ஏதோ மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போய் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இதை ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலச்சுன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் மீறி உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வருது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் சொல்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரோம்லேருந்து எந்த ஒரு ஆட்ஸும் வராமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.